ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கும் பிளேடுக்கும் என்ன கிரகம் பூச்சி ஆட்டுதுன்னு தெரியலங்க. ஆல்மோஸ்ட் கேஸ்டிங் முடிஞ்சு படம் ஷூட்டிங் ரெடி ஆகிற அந்த சமயத்தில் மார்வல் இப்போதைக்கு ஃபென்டாஸ்டிக் ஃபோரை ரீரைட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ரைட்டிங் போய் அதை தொடர்ந்து நம்ம அவதார் வே ஆஃப் வாட்டரோட ரைட்டரை உள்ளே இறக்கி ஒரு சின்ன ரீரைட்டிங் நடந்து இப்போதைக்கு கேஸ்டிங் ஒர்க்லாம் முடிகிற அந்த சமயத்தில் திரும்ப ஒரு ரீரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். மார்வலுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. படம் எடுத்துட்டு இருக்கும்போதே ரீரைட்டிங் பண்ணி படத்தில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. இப்போதைக்கு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ரீரைட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை இன்சைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. காரணம் மார்வல் படத்துக்குள்ள படம் ஆரம்பிச்சிட்டப்பறம் ரீரைட்ஸ் பண்ணுறதை விட படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ரீரைட்ஸ் பண்ணி ஸ்கிரிப்டை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா படத்தோட அவுட்கம் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ மார்வல் அவங்களுடைய உண்மையான ஃபார்முலாவாக மாற்றி அமைக்கிறாங்க. படம் எடுக்கும்போது பண்ணாமல் இப்போதைக்கு படத்தோட பிகினிங்லேயே முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரிப்டை பாலிஷ் பண்ணிட்டு உள்ள போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே நல்ல விஷயங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேட்க நல்லா தான் இருக்குது. பட் படம் வந்து டிலே ஆகிக்கிட்டே போகுது. அந்த பக்கம் பிளேடு 7லேருந்து 8வது வாட்டி ரீரைட் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 2 வாட்டி டேரக்டரை மாற்றிட்டாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ரொம்ப ஒரு அமேசிங்கான குரூப் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ். ஸ்டான்லிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பர் ஹீரோஸ் அவங்க. வேஸ்ட் பண்ணுறாதுக்கிறாடே. ஆனால் கூடி சீக்கிரம் கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருமாங்க. இட்ஸ் இமினன்ட் சொல்லியிருக்காங்க. உடனடியாக வரலாம். மேபி சூப்பர் பவுலில் பாசிபிளி கேஸ்டிங் அப்டேட் வரலாம். காத்திருப்போம்.